Bye. பானிபூரியா? பானி மட்டுமா? பூரி வேணவா? பானிபூரி தானே வேணும். ரசப்பூரி என்ன ஆயிடுச்சா? இருக்கு இருக்கு. என்ன வேணும்? வச்சுட்டு கொடு, நான் நாளைக்கு தரேன். எங்கே நாளைக்கு தர்றது? 10 ரூபாய் கொடுக்க மாட்டேங்க. நாளைக்கு தருவியா? வேலைக்கு போய் இப்போ தான் வந்தேன். ஒரு செட்டு கூட நான் நாளைக்கு தந்துடுறேன். பானிபூரி மட்டும் போட்டு கூட நாளைக்கு 30 ரூபா தந்துடுறேன். 40 ரூபா தரணும். ஏன் 40 ரூபா? பழைய பேலன்ஸ் 10 ரூபா தரணும்ல? ஏங்க கொடுத்துட்டுங்க. நீ 100 ரூபா கொடுத்துட்டு போனீங்களா? நீ 10 ரூபா பானிபூரி சாப்பிட்டீங்களா? ஒரு மசாலாவுக்கு சாப்பிட்டீங்களா? அன்றைக்கி நான் பானிபூரி வாங்கி போனேன்ல, அதில் நான் அது கழிச்சிக்கிட்டு தான் நான் மீதி காசு கொடுத்துட்டு போனேன். ஒரு மசாலா பூரி சாப்பிட்டீங்களா? பானிபூரி சாப்பிட்டீங்களா? இல்லை மசாலா பூரி 30 ரூபாச்சா? ஒரு 2 மசாலா பார்த்துட்டு வாங்கிங்களா? 70 ரூபாச்சா? 70 30 எவ்வளோ? எவ்வளோ தரல பாக்கி? 70 30 எவ்வளோன்னு தான் கேட்டேன். இல்லை எவ்வளோ தரணும்னு அதான் நான் சொல்கிறது பதில் சொல்லு. 70 30 எவ்வளோ? 100 ஆச்சா? இல்லை சார், நான் அன்றைக்கி நான் காசு கொடுத்துட்டு தான் நான் போனேன். அதான் நான் சொல்கிறது பதில் சொல்லுங்க. 70 30 எவ்வளோ? 70 30 100 ரூபாச்சா? 100 ரூபாச்சா? அன்னைக்கு 100 ரூபா பார்த்தீங்களா? சரியா வச்சா? இப்போ பழைய பேலன்ஸ் 10 ரூபா கொடுப்பான். அது ஒரு 10 ரூபா தரணுமா? சரி, கொடு. 10 ரூபாய் தான் நிற்கிறது நானுங்க. நீ 10 ரூபாய் தான் போய் சொல்ற பிடிக்கிற புரியுதா இல்லையா? நீ அது மாரி ஆள் இல்லை. அதான் நீ கொத்தரன்ற போது நான் சொல்லி தான் அவன் விளக்கதை. மசாலா பூரி தான் கொஞ்சம் போட்டுக்கூடா. பானிபூரின்னா பானிபூரியே போட்டுக்கூடு. மசாலா பூரியா பானிபூரியா? மசாலா பூரி 2 விதமாக சொல்லக்கூடாது. மசாலா கலந்து போகலாம். பொண்ணு கொஞ்சம் ஊர் கட்சி வச்சுருக்காங்க. நல்லா போட்டு வெங்காயம் சாப்பிடாத. சருக்கு இறங்கிட போகிறோம். 150 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை சம்பளம் ஆனால் கொடுத்துட்டு போகிறோம். கொடுக்குற நல்லா கொடுக்குற. சனிக்கிழமைக்கு நான் கிராமத்துக்கு எவ்வளோ தரணும்? என் பெரிய பொண்ணு ஊருக்கு போச்சு. அதுதான் சரி ஏதோ ஒரு கடைக்கு வாங்கி கொடுத்து. ஒன்று கட்டிங் வாங்கி கொடுக்குறாலும் எல்லாம் எவ்வளோ ஆகிட்டு எவ்வளோ? 30 தெரியாது. எல்லாம் விட மாட்டேன்.